இப்போ சப்பாத்திக்கு நம்ம சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டேன். நான் ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக வந்து 3 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரம் வேண்டாம். எண்ணெய் காயட்டும். இது சப்பாத்திக்கு மேலே இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து எண்ணெய் காஞ்சிட்டு மிளகா வத்தலும் வறுபட்டுட்டு இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது வந்து கொத்தமல்லி ஆஞ்சிட்டு அந்த தண்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் வதக்கி நம்ம சேர்த்து அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடுவோம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இது ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடுவோம். அதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கடுகுலாம் தாளிச்சுக்கலாம். நான் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போடுறேன். அவ்வளோதான். கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். சும்மா டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம வந்து இறக்கி ஆற வச்சுடுவோம். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு பார்ப்போம். தக்காளி வதக்கின வானல்லே நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடுவோம். கொஞ்சம் மிக்ஸி ஜாரையும் அலம்பி விட்டு நல்லா 2 கொதிக்க விட்டுட்டு எடுத்துடலாம். தக்காளி நல்லா கொதிச்சிட்டு அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறாரும் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும். சட்னி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.